வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் தி நைட் வாட்ச்மேன் கொனாசியஸ். ஸோ நேற்று மேட்ச் பார்த்துருப்பீங்க, சிஎஸ்கே வெர்சஸ் எல்எஸ்சி. ஒரு ஜாஷ் இங்கிலீஷ் ஒரு அடி பெரட்டினார் எல்லா பக்கமும். சரி, ஓகே. அதுக்கப்புறம் சூப்பராக புல் பேக் பண்ணாங்க. மார்க் மைவர்ட்ஸ், உருள் பட்டேல், ஒரு டீம்லையும் எப்படி ஒரு டேஞ்சரஸ் பிளேயர் இருக்காங்க. வைபவ் சூரியவன்ஷி, பிரியான் ஷாரியா, அபிஷேக் சர்மா மாதிரி நம்ம சிஎஸ்கேவோட அந்த டேஞ்சரஸான ஒரு பிளேயர் உருள் பட்டேல். அவரை பத்தி தான் நான் வந்து இந்த இம்பாக்ட் அதுதான் நான் சொல்லிட்டே இருந்தேன். அவர் யாருன்னு இன்னைக்கு காமிச்சாரு. ஸோ மேடி, உன்னோட இனிஷியல் தாட் சொல்லு, அதுக்கப்புறம் நான் பார்த்தா டிஸ்கஸ் பண்ணலாம். அதான் நம்ம இனிஷியல் தாட்ஸ் நம்ம முதல்ல நீ டிஸ்கஸ் பண்ணதப்ப நான் சர்ஃப்ராஸ் கான் சொன்னேன், நான் உருள் பட்டேல் சொன்னேன். ஆனா சிஎஸ்கேவோட கால் அங்க யார் பர்ஃபார்ம் பண்றாங்க, அங்க யார் நல்லா ஆடுறாங்கன்னு பார்த்தப்போ உருள் பட்டேல் நல்லா ஆடி இருக்காரு போல இருக்கு. அண்ட் அவரு அடிச்சாதான் அவர் இருந்தாருன்னா ஆயுஷ் மாத்த எஃபெக்ட் தான். அடிச்சா வந்து மேட்சை கையில சீல் பண்ணிட்டு போயிட்டாரு. இல்லைன்னா ஓகே, இந்த கேம் வந்து அவரோட அந்த 6 ஹிட்டிங் எலிவேஷன்ஸே பயங்கரமா இருந்தது. அதுதான் அந்த பவர் ஹிட்டிங் பயங்கரமா இருந்தது. ஸோ ஃபாஸ்டஸ்ட் 50 அடிக்கிறது அவ்வளவு விஷயம் இல்லை. ஆக்சுவலா இன்னும் கொஞ்சம் ஏர்லியாவே அடிச்சிருக்கலாம். ஒரு பால் மிஸ் ஆயிடுச்சு. அந்த நம்பர் 3க்கு ப்ராப்பரா ஐடியா எப்படிதான் வேணும். எனக்கு வந்து எக்ஸ்டெண்டட் இன்னிங்ஸ்லாம் வேணாம். அந்த விக்கெட் விழுந்த இம்பாக்ட் இல்லாம உனக்கு கேமை சீல் பண்ணும். அவர் அடிச்ச அடிக்கு இருந்தானா 15 ஓவர்ல முடிச்சிருக்கலாம். மிஸ் 2 ரன், பட் நிறைய இருந்திருக்கு பேசும் அதை பத்தி. இப்போ நான் பாயிண்ட் பை பாயிண்டா சொல்றேன், உருவில் பட்டேலோட அந்த இம்பாக்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட், அவரோட ஃபாஸ்டஸ்ட் ஹாஃப் செஞ்சுரி சிஎஸ்கேல இருந்து அந்த ரெய்னாவோட 87 ஒரு மினிட்ஸ். அதை தவிர அதை தாண்டி இப்போதைக்குள்ள ஒரு சஞ்சு சாம்சன் 100 இருக்கு, ருத்ராஜ் 100, 2 கப் அடிச்சா எவ்வளவோ நல்லா பண்ணியிருக்கும். இப்படிப்பட்ட ஒரு ப்ரூட்டல் கார்னேஜ் நாக்கை வந்து நான் சத்தியமா பார்த்ததே இல்லை. தி பெஸ்ட் நாக் வந்து உருவில் பட்டேலோட இந்த நேத்து நாக்கு தான் ஃபர்ஸ்ட். செகண்ட், 45 ஃபார் 1 4 ஓவர் முடியும் போது யாரு வந்திருந்தாலும் சரி 60 ஃபார் 1 இப்படி முடிச்சா நல்லா இருக்கணும்னு நானே நினைச்சேன். ஆனா சிஎஸ்கே முடிச்சது எவ்வளவு தெரியுமா? 97 ஃபார் 1, 6 ஓவர்ல 97. அப்போ நீ வந்து அந்த டிஃபரன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா 84 balls 107 runs, செம ஈஸி. 7.5 ரன் பெர் ஓவர். ஈஸியா கேக் வாக் சேஸ், 9 விக்கெட்ஸ் இன் ஹேண்ட், கேக் வாக் சேஸா பண்ணிடலாம். இதுக்கப்புறமும் 7வது ஓவர் வந்தாங்க. 7வது ஓவர்ல முடிக்கும் போது எவ்வளவு தெரியுமா? ஒரு 60 balls 72 runs அந்த மாதிரி இருந்துச்சு. செம்ம க்ளோஸ். 7.5 அந்த 10 ball ரன்ஸ்லேயே டிஃபரன்ஸா இருந்துச்சு. உருள் பட்டேல் எப்போ அவுட் ஆனாரோ அந்த அவரோட இம்பாக்ட் என்ன சொல்றேன், அவர் அடிக்கிற 6 ஒரு சாதாரண 6 கிடையாது. ஜஸ்ட் கிளியர் பண்றதுலாம் கிடையாது. 105 மீட்டர், 95 மீட்டர், 85 மீட்டர் எல்லாமே 2வது ஸ்டாண்டு 3வது ஸ்டாண்ட்ல போய் விழுது. ஒரு மான்ஸ்டர் ஹிட். அப்படிப்பட்ட ஒரு பிளேயர் வந்தே ஆகணும். அது அவர் கிரியேட் பண்ண அந்த இம்பாக்டால மட்டும்தான் சென்னை ஜெயிச்சிருக்கு. இதுக்கப்புறம் விளையாண்டாங்க அந்த. சரி, ஓகே, இது வரைக்கும் நான் சொல்றேன். ருத்துராஜ் கெய்க்வாட், நீ இன்னொன்னு சொல்லணும். ருத்துராஜ் கெய்க்வாட் ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருந்தேன், அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டே பண்ண மாட்டாரு. நேற்று சூப்பரா ஆடினாரு. 14 balls 28 runs, நியர்லி 200 ஸ்ட்ரைக் ரேட் ஆடிட்டு இருந்தாரு மாப்பிள்ள. அதுக்கப்புறம் பவர் பிளே முடிஞ்சதுக்கு அப்புறம் டெஃபினட்டா அந்த ஸ்ட்ரைக் ரேட்ல யாராலையுமே ஆட முடியாது. கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகணும். ஏன்னா கேமை டீப்பா கொண்டு போகணும். கார்த்திக் சர்மா அண்ட் ருத்துராஜ் டீப்பா கொண்டு போறாங்க. ருத்துராஜ் வந்து நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியே தான், அவர் கேமை கொண்டு போறாரு டீப்பா. கூட வந்து ஒரு ஆள் வந்து நீ வந்து பயங்கரமா அடிச்சு ஆடணும். ஒரு ஆள் மட்டும்தான் ஆங்கர் ஆட முடியும். ஒரு ஆள் மட்டும்தான் டீப்பா கேமை கொண்டு போக முடியும். 2 பேரும் ஆங்கர் ஆடுறேன், 2 பேரும் டீப்பா கொண்டு போறேன்னா இது வேலைக்கே ஆகாது. கார்த்திக் சர்மா அவர் அங்க அடிக்க ஆரம்பிக்க 20 balls 20 runsரா. அவர் அது ரொம்ப கம்மியா இருந்தாரு, பிஹைண்ட் அந்த ஸ்ட்ரைக் ரேட்ல இருந்தாரு. அதனாலதான் ருத்துராஜ் ஒரு 4 அடிச்சதுக்கு அப்புறமும் அடுத்த பாலும் சுத்தினார் அவரு. ஏன்னா 100 ஏறிட்டே போகுது, ப்ரெஷர் பில்ட் ஆக ஆரம்பிச்சு. அந்த இடத்துல கார்த்திக் சர்மா ஸ்டெப் அப் பண்ணிருக்கணும், அவர் அங்க பண்ணல. அதுதான் மிஸ்டேக். அதான் ஆக்சுவலா நீ சொல்ல போனா அந்த பால்ஸ் பெர் பவுண்டரின்னு சொல்லிட்டு ஒரு இண்டெக்ஸ் இருக்கும். கார்த்திக் சர்மா வரதுக்கு முன்னாடி நீ பால்ஸ் பெர் பவுண்டரி பார்த்தனாலும் கார்த்திக் சர்மா வந்ததுக்கு அப்புறம் பார்த்தனா டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ இது ஏன் நடக்குதுன்னா, இவங்க வந்து ரொம்ப ஷெல்லுக்குள்ள போயிடுறாங்க, நம்மளால அடிக்க முடியாது. பட் அந்த பக்கம் நீ பார்த்தனா ஆஃப் பண்ற டெட்டி பவுலர்ஸே யாரும் கிடையாது. எல்லாமே பிரின்ஸ் யாதவ் மட்டும் தான் பெட்டரா போட்டாரு. மற்றபடி வந்து திக்வேஷ் சாத்தி அடிச்சிட்டாங்க, எல்லாரையும் போட்டு உரிச்சிட்டான் உருள் பட்டேல். ஸோ அந்த கான்பிடன்ஸே இருக்கப்போ நீ வந்து டபுள் ரன் அடிச்சாலே உனக்கு போதும். நீ 2 ரேட் கூட 4-6 கூட அடிக்க வேணாம். நீ வந்து ஸ்ட்ரைக் ரேட் ரொட்டேட் பண்ணாலே உனக்கு 1-2 ஆடினாலே உனக்கு போதும் லாங்கர் கிரவுண்ட்ஸ்ல. அதை கிளியர் பண்ணாம அவங்க பிச்சை எடுத்து ஸ்ட்ரைட்டா பவுலர்ஸ் அடிக்கிறது, டாட் பால் ஆடுறதா வந்து ப்ரெஷர் கிரியேட் ஆச்சு. இன்ஃபேக்ட் இது ஒரு 16-17 ஹவர்ஸ்ல முடிச்சிருந்திருக்கலாம். இவங்களோட அந்த என்ன சொல்றது, பேசிக்கா சஞ்சு சாம்சன் அந்த பக்கம் அடிச்சதை ருத்ராஜ் அடிக்க முடியல. சஞ்சு சாம்சன் வந்து ஒன்ஸ் அவர் செட்டில் ஆயிட்டாருன்னா அவர் பீஸ்டா மாட்டாரு. ருத்ராஜ் வந்து டபுள் மைண்டடா இருக்காரு, ஒருவேளை பிரவிஸ் ஃபார்ம்ல இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்பிடன்ஸா இல்ல, என்னால அடிக்க முடியும்னா அடிச்சிடணும். ஏன்னா
இது வந்து கொஞ்சம் வீக்கர் டீம் கம்பேரிட்டிவ்லி பவுலிங் நினைப்பேன். லாஸ்ட் ஓவர்ல ஒரு நல்ல பவுலர் பிரின்ஸ் அந்த மாதிரி ஒரு பவுலர் இருந்தாருன்னா இந்த கேம் வந்து எல்எஸ்சி பக்கம் போயிருக்கலாம். அவங்களுக்கு ஆப்ஷனே இல்லாம இந்த ஐசிசி ரூல்ஸ் கொண்டு வந்து ஷாபாஸ் அகமது ஒட்டி ஒருவேளை ஷாபாஸ் அகமது போட்டதை பிரெயினியா போட்டு வந்துருக்கலாம். ஏடன் மார்க்கறனால ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு, தூக்கி தான் போட முடியால தான் தூபே தைரியமா அடிச்சிட்டாரு. சோ அது ஒரு பெரிய பிளாண்டரு. அண்ட் பவுலிங்ல ஜேமி ஓட்டனை பத்தி நான் பேசியே ஆகணும்டா. நிறைய பேர் இந்த உருள் பட்டேல் நாக்கில் வந்து கொஞ்சம் ஓவரேஜ் ஆயிருக்கலாம். நான் முடிச்சிடுறேன். ஜேமி ஓட்டர் ஒரே நிமிஷம் இந்த பேட்டிங் நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம், அதுக்கப்புறமா நம்ம பவுலிங் வரேன். பவுலிங் நல்லா புல் பேக் பண்ணாங்க. நான் ஏன் திரும்ப திரும்ப அந்த கார்த்திக் சர்மா ஃபேக்டரை கொண்டு வரேன்னா, இந்த 2 நாட்குமே நான் சொன்னேன், நல்லா ஞாபகப்படுத்தி பார்த்தீங்கன்னா 160 சீக்கிரமா அடிச்சு க்ளோஸ் அவுட் பண்ணணும். இதை வந்து அவங்க இழுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா ரன் பால் நீ வந்து ஒரு 10 பால் ஸ்டார்ல ஆடிட்டே இருக்க, ஒரு 60 அவுட் ஆஃப் 50 அப்படி ஆடிட்டே இருந்தீங்கன்னா அந்த 10 பால் ஒரு 2 சடனா ஒரு போட்டாங்கன்னா சடனா ஒரு 40 ஆஃப் 60 அப்படிங்கிற மாதிரி போயிடும், ரன் ரேட் ஏறிடும். அதனால நீ வந்து ஃபர்ஸ்ட் ஓரளவுக்கு நீ 130 அடிச்சிட்ட 8 ஓவர், அதுக்கப்புறம் நீ வந்து ரன் பால் கொண்டு வந்துட்டு இங்க இருந்து நீ ரன்னை கம்மி பண்ணிருப்ப, பால் அதிகமா வச்சுக்கணும். அப்படி போனீங்கன்னா ஆப்போனண்ட் வந்து நீ அவுட் ஆஃப் தி ஈக்குவேஷன் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நீ முடிக்க பார்க்கணும். செஸ் மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீ வந்து ப்ரொசீட் பண்ணணும். இவங்க வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல்ல இருக்காங்க, அந்த கண்ட்ரோல்லே வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படியே ஷெல்லுக்குள்ள போய் ஆடவே கூடாது. கார்த்திக் சர்மா அந்த அப்ரோச் பண்ணவே கூடாது. நெக்ஸ்ட் டைம் வந்து ஒரு கொஞ்சம் ஃபெரோசஸா ஆடணும். இதை நான் எனக்கு ஓவர் வைஸ் நான் பிரேக் டவுன் பண்ணி பார்த்தா 8வது ஓவர்ல 13 ரன் கார்த்திக் சர்மா 6 அடிக்கிறது, சாரி உருளப்பட்ட 6 அடிக்கிறது அங்கேயே ஸ்டாப் ஆயிடுச்சு. அடுத்த ஓவர்ல அவுட் ஆயிட்டாரு. 9வது ஓவர்ல 4 ரன், 10வது ஓவர்ல 6 ரன், 11வது ஓவர்ல 5 ரன், 12வது ஓவர்ல திரும்ப 6 ரன், 13வது ஓவர்ல 11 ரன். அங்கதான் ருத்ராஜ் ஒரு 4 அடிச்சுட்டு அவுட் ஆவாரு. ஓகேவா? 14வது ஓவர்ல திரும்ப 4 ரன், 15வது ஓவர்ல திரும்ப 8 ரன், 16வது ஓவர்ல திரும்ப 4 ரன், 17ல திரும்ப 5 ரன், 18ல திரும்ப 9 ரன். ரன்னே வரல. 4-5 4-5 டாட் பால்ஸா ஆடிட்டே இருக்காங்க. இப்படி ஆடினா வேலைக்கே ஆகாது. ஏன்னா பின்னாடி ஆள் இருக்காங்கடா, நீ கொஞ்சம் அடிச்சுதான் ஆடணும். ஏன்னா 200 உனக்கு அப்படி ஒரு ஸ்டார்ட் கிடைச்சதுக்கு அப்புறமும் நீ இவ்வளவு மோசமா நீ வந்து ஜெயிக்கிற, க்ளோஸ் அவுட் பண்ற அப்படின்னா ஸ்டில் சிஎஸ்கே அப்படி திங்க் போட்டு 3 ஹாட்ரிக் வின் எடுத்திருக்காங்க. ஸ்டில் நிறைய திங்க் பண்ணணும். கார்த்திக் சர்மா அந்த இடத்துல வர்றதே நான் யோசிப்பேன். நான் வந்து இனிமேலாம் டெவா பிரதர்ஸ் தூபே இறக்கி விடணும் அந்த இடத்துல. அப்பதான் ஸ்பின் ஹிட்டர் ஆகுங்க. நீ கார்த்திக் சர்மாவை போய் திரும்ப திரும்ப ஆடிட்டு இருக்காங்க. ஸ்பின் ஹிட்டர்னா தூபேக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும், அவரை ப்ரொமோட் பண்ணணும். இந்தியன் பிளேயர் அவர் நீ ஃபினிஷர் எல்லாம் ஃபாஸ்ட் பவுலர்லாம் அடிக்கிறது கஷ்டம். ஸ்பின் ஹிட்டர், ப்ராப்பர் ஸ்பின் ஹிட்டர் துபே அண்ட் பிரவிஸ் கொஞ்சம் ஓவர் கொடுத்து மிடில் ஓவர்ல அவங்க ஆட வைக்கணும். எண்ட்ல பிரசாந்த் வீர் கூட ஓகே அந்த கேட்டா, பிரசாந்த் வீர், ஓவர் 10 அகில் ஹுசேன் இவங்களை வச்சு நீ ஃபினிஷர் பண்ண ட்ரை பண்ணலாம். அதான் நானும் அக்ரி பண்ணேன். கார்த்திக் சர்மா அவங்க தூக்க மாட்டாங்க. ஏன்னா என்ட்ரி பாயிண்ட்டை மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணலாம். ஏன்னா ஒரு ரொம்ப ஏர்லி விக்கெட் விழுந்துருச்சுன்னா நீ வந்து கார்த்திக் சர்மா இருக்கே கொஞ்சம் ஃப்ளோட் பண்ணி ஆட வச்சலாம். உனக்கு கம்ஃபர்டபுளா உருள் பேட்டை செட் ஆயிட்டு கொடுத்தா நீ தூபேக்கு சான்ஸ் கொடு. பிகாஸ் கிளச் மூமெண்ட்ஸ்ல தூபே வந்து நிறைய இந்தியன் டீம் பெர்ஃபார்ம் பண்ணிக்காரு. இப்போ வந்து பெருசா பர்ஃபார்ம் பண்ணல. பட் லெஃப்ட் ஹேண்ட் இருந்த மிடில் மேபி அவருக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும் பேட்டிங்ல. ஏன்னா கார்த்திக் சர்மாக்கு 2 கேம் கான்ஃபிடன்ஸ் கிடைச்சிருச்சு. மேபி கோயிங் ஃபார்வர்ட் ஏதாவது ஒரு கேம் இந்த மாதிரி ஆடிட்டு நல்ல கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். பட் உனக்கு ரெவிஸ்க்கும் தூபேக்கும் பால் படதான் உனக்கு வந்து ஒரு வேளை நீ பிளே ஆஃப் போற அப்படின்னா உனக்கு அந்த மாதிரி கிளச் சிச்சுவேஷன்ல உனக்கு இந்த 2 பிளேயர் சூஸ் ஆவாங்க. நீ ஃபார்ம் அவுட்லயே போய் அந்த இடத்துல போறப்போ உனக்கு வந்து பின்னாடி வந்து அடி வாங்கலான்றது என்னோட தாட். தூபே வந்து ப்ரொமோட் பண்ணி நீங்க வந்து ஆடுவீங்க, பிரச்சனையே கிடையாது. கார்த்திக் சர்மா உனக்கு வந்து தேவைப்படுறது அந்த இம்பாக்ட் ரோல். அதை டக்குன்னு விக்கெட் வந்துச்சு 2 பேரும் அவுட் ஆயிட்டானா கார்த்திக் சர்மா நீ போய் கொஞ்சம் இது பண்ணு, கொஞ்சம் ஃப்ளோட் பண்ணி ஆடுன்றத பண்ணிக்கலாம். கார்த்திக் சர்மாவை நீங்க ஒரு ஆப்ஷனா வச்சுக்கோ என்ட்ரி பாயிண்ட் ஃபேக்டர்ல. தூபே வந்து ஒன்ஸ் நல்லா போயிடுச்சுன்னா தூபே நீ ஆட வச்சிடலாம், தைரியமா ஆட வைக்கலாம். அவர் ஆடினாலும் திருப்பி அடிச்சிடாருன்னு தோணுது எனக்கு, மேபி அந்த 6 கான்ஃபிடன்ஸ்ல. கரெக்ட், இந்த காம்பினேஷன்ல தான் வரணும். நம்பர் 4ல தூபே ஆர் பிரவிஸ் வரணும். லெஃப்ட் ஹேண்ட் இந்த மிடில் 4-5 இவங்க 2 பேரும் வரணும் லெஃப்ட் ஹேண்ட். நீ சொன்ன மாதிரி நம்பர் 6 ஒருவேளை அந்த எண்டுக்கு போயிருச்சு, எனக்கு அவ்வளவு கார்த்திக் சர்மா தேவைன்னா நான் பிரசாந்த் வீர் அண்ட் கார்த்திக் சர்மா 2 பேரையும் இம்பாக்ட்ல போட்டுருவேன். பேஸ் ஆன் சிச்சுவேஷன் இயர்லி விக்கெட்ஸ் 3 விக்கெட் விழுந்துருச்சுன்னா கார்த்திக் சர்மா, இல்ல இவங்களே நல்லா ஆட்டாங்க அப்படின்னா எனக்கு பின்னாடி வந்து பிரசாந்த் வீர் இறக்குவேன். அப்படி ஒரு இல்ல நான் தூபேவை தான் இம்பாக்ட போடுவேன். எனக்கு ஃபீல்டிங்க்கு தூபே வேணாம். அப்படிதான் இருக்கும் எனக்கு. இல்லடா தூபே வந்து நான் சப்ஸ்டியூட் கூட பண்ணிக்குவேன். பட் ஆனா அப்பெல்லாம் முடியாது, கண்டுபிடிச்சிருவாங்க. அவ்வளவு எல்லாம் வந்து ஸ்மார்ட் எல்லாம் இல்ல, அசல்ட்டா கண்டுபிடிச்சிருவாங்க. தூபே இம்பாக்டா போட்டு 2 பேரை வச்சுக்கணும். ஆப்ஷன் பிரசாந்த் வச்சுக்கிட்டு தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கலாம். அது பெட்டர் தான். நம்ம பவுலிங் பத்தி பேசுவோம். பவுலிங் வந்து நான் ஒரு பாயிண்ட் வச்சிருக்கேன். ஜேமி ஓட்டன் வந்து, அதாவது ஜேமி ஓட்டன் வந்து நிறைய பேர் வந்து சாம் கரன் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் சாம் கரனோட அப்கிரேடட் வெர்ஷன். சாம் கரன் வந்து ஸ்லோ பால் மட்டும் தான் போடுவார். இவர் ஸ்லோயர் பால்ஸ் வச்சுட்டு 140+ வந்து ஈஸியா கிளாக் பண்றாரு. அதாவது அவர் ஓடி வரப்போ பெருசா ஆர்ச்சர் மாதிரி எல்லாம் பயமுத்துற மாதிரி இல்ல, ஆனா ஓடி வந்து டப்புன்னு 140 போறாரு. ஐடியல் பிச், அதாவது சென்னை மாதிரி ரெட் சாயில் பிச்ல இப்ப மாத்தி கிளே பண்ணதுக்கு அப்புறமா அவர் போடுற வேரியேஷன்ஸ் எல்லாம் பயங்கரமா எஃபெக்ட் ஆகுது. இங்கிலீஷ் அடிச்ச அடிக்கி ஒரு வேலை வந்து ஒரு ஃப்ளோல போயிருந்தாருன்னா
260 270 கூட வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அப்படிதான் அடிச்சிருந்தேன் இங்கிலீஷ். ஸோ அதை ஒரு ஸ்டாப் பண்ணி லென்த் கரெக்டா போட்டு சம்டைம்ஸ் வந்து ஸ்லோ பால் வேரியேஷன்ஸ்லாம் அவர் போடுறதே தெரிய மாட்டேங்குது. அண்ட் நிறைய என்ன சொல்றது, இது வந்து இதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடியும் போட்டார் டெல்லி கூட நினைக்கிறேன். ஸோ ஒரு அன்சங் ஹீரோவா இருக்காரு. அண்ட் இந்த மாதிரி ஒரு இங்கிலாந்து பிளேயர்ஸ் வந்து நம்ம பார்க்கவே முடியாது ஐபிஎலுக்கு டெடிகேட்டடா பண்ணி. ரொம்ப ரேர் இங்கிலாந்து பிளேயர்ஸ் ஒரு பவுலர்லாம் வந்து இந்த மாதிரி டெடிகேட்டடா வந்து எங்கேயும் போடவே மாட்டாங்க ஐபிஎலுக்கு. அவருக்கு அந்த பேஷன் இருக்கு, அந்த ஹங்கர் இருக்கு. ஒரு மேட்சுக்கு முன்னாடி வந்து ஸ்டேட்டஸ் போடுறதாகட்டும், அந்த ஃபேன்ஸோட என்கேஜ்மெண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு. அதனால தான் பீப்புளோட செலிப்ரேட் பண்றாங்க. ஹி இஸ் கோயிங் டு பி இன் டில் மெகா ஆக்ஷன் மட்டும் ஷோரா தெரியுது. ஏன்னா ஒரு மேபி சர்டனிட்டி ஃபார் இதுவாக கூட இருக்கலாம், ரிட்டன்ஷனா கூட இருக்கலாம். பட் நல்ல இம்பாக்ட் கொடுத்துட்டு இருக்காரு. அண்ட் கிரேட் பவுலர், கிரேட் அசெட் டு தி டீம். உனக்கு அந்த 6th bowling ஆப்ஷன் கொஸ்டின் இல்லாம 5 பவுலர் சாலிடா போறது ஒரு கான்பிடன்ஸ் கொடுக்குறாரு. மேபி தேவைப்படலாம்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து கிரேட் வெல்கம் சைன்ஸ் ஃபார் சிஎஸ்கே. ஃபர்ஸ்ட் டைம் ஹேட்ரிக் வின் பண்ணிருக்கோம் நம்ம ஒரு 2 வருஷம் கழிச்சு. ஒரு 3 மேட்சை வந்து தொடர்ந்து வின் பண்ணதே இப்பதான். ஸோ அது ரொம்ப இதுவா இருக்கு. ஜஸ்ட் ஒரு கேம் அட் டைம் நம்ம வின் பண்ணாலே பிளே ஆஃப் போற சான்சஸ் இருக்கு. இல்ல கரெக்ட் தான்டா. 3 கேமே கொஞ்சம் நல்ல கன்வின்சிங்கா வின் பண்ணிருக்காங்க. ரொம்ப த்ரில்லர் மாதிரி எல்லாம் போய் லக்கி வின் அப்படிலாம் இல்ல. பவுலிங் பேட்டிங் ரெண்டுலயுமே ஈக்குவலான கான்ட்ரிபியூஷன். ஆமா, அப்போசிஷன் வந்து நல்லாவே டாமினேட் பண்ணி ஒரு வின். ஸோ அதனால இதுல வந்து ஓகே தான். இன்னும் சில ஹோல்ஸ் இருக்கு, டெஃபினெட்லி தே ஹேவ் டு ஃபில் இன். அண்ட் ஆல்சோ பவுலிங்கை பத்தி இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கா ஒரு இதுதான் நான் சொல்ல வந்தேன். ஏன் குர்ஜப்னீத் அவங்க ஆட மாட்டாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா குர்ஜப்னீத் ஆடினாங்கன்னா, ஏன்னா நேற்று பாத்தீங்கன்னா அவங்க வந்து 160 180 அவங்களை கண்டெயின் பண்ணிருக்கலாம். எங்க தெரியுமா மிஸ் பண்ணாங்க? கரெக்டா வந்து அந்த 140 5 or 6 வந்துட்டாங்க. ஷாபாஸும் ஹிம்மத் சிங்கும் ஆடும்போது இவங்களுக்கு ஒரு வழி கிடையாது. அந்த டைம் அவங்க பெஸ்ட் பவுலர்ஸ் ஓவர்டன் இல்ல நூர் அகமதுக்கு திரும்ப கொடுத்து முடிச்சிருக்கலாம். ஆனா அங்க உன்னோட மிச்சம் இருக்கிற பவுலர்ஸ் நீ ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு அகில் ஹுசேனுக்கு 2 ஓவர் அங்க தள்ளி விட்டாங்க உள்ள. அதுக்கப்புறம் முகேஷ் சௌத்ரிக்கு 1 ஓவரை வந்து உள்ள தள்ளி விட்டாங்க. அந்த 3 ஓவரை தள்ளும் போது அவன் என்ன பண்ணான், தட்டி கான்ஃபிடன்ஸ் கெயின் பண்ணான். அண்ட் இது வந்து ஒரு 18 ப்ரொலாங் ஆயிடுச்சு. இவங்க அதுக்கப்புறம் டெத்துல வந்து அடிப்பாங்கடா, எப்படியா ஒரு 6 2 6 ஸ்லாட் பால் ஏதாவது உள்ளதான் செய்யும், அடிப்பாங்க. அதனால 200 வந்துட்டாங்க. அவங்க மேபி இன்னும் ஒரு 6th பால் ஆப்ஷன் தான் இங்க வைட்டலா இருக்கு. அந்த ஆப்ஷன் அங்க இருந்துச்சுன்னா அகில் ஹுசேனுக்கு இல்ல முகேஷ் சௌத்ரிக்கு ஓவர் கொடுத்துருக்கவே தேவையில்லை. அவரை வச்சு நீங்க வந்து ஃபேவர் பண்ணியிருந்திருக்கலாம். அண்ட் 9-10 பேட்ஸ்மேன்லாம் அந்த வீட்டுக்கு தேவையில்லை. 9 பேட்ஸ்மேன் பண்ணாததான் ஒரு பேட்ஸ்மேன் போறான். நான் சொல்றேன் அவங்க திங்கிங் எப்படி இருக்கும்னா, இதுக்கு நான் அக்ரி பண்ணிக்கிறேன். அவங்க வந்து என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, சேசிங்னா ஒரு லைனப், பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா ஒரு லைனப். இப்ப சேசிங் நீ பண்றனா உனக்கு கண்டிப்பா நமக்கு இருக்க ஸ்ட்ரென்த்துக்கு பேட்டிங் எக்ஸ்ட்ரா கொஸ்டின் வேணும். பட் இதுவே நீ டிஃபெண்ட் பண்றப்ப குர்ஜப்னீத் யோசிப்பேன். குர்ஜப்னீத் டிஃபெண்ட் பண்றப்ப நல்லா பண்ணிருக்காரு. சோ அந்த தாட் ப்ராசஸ் பாக்குறப்ப இது நான் ஓகே, உனக்கு எக்ஸ்ட்ரா கொஸ்டின். நீ வந்து பிரவிஸ் ஃபார்ம் கிடையாது, தூபே ஃபார்ம் கிடையாது. அண்ட் கார்த்திக் சர்மா எப்படி இருக்காரு, உங்க டாப் ஹெவி மட்டும் தான் பர்ஃபார்ம் பண்றப்போ ஜிடி மாதிரி ஆயிடுவோம். சோ அதனால எக்ஸ்ட்ரா பேட்டிங் கொஸ்டின் பாக்குறாங்க. தேவைப்பட்டா கூட உனக்கு முகேஷ் சௌத்ரியை வந்து 3 ஓவர் போட்டாரு கூட இம்பாக்ட்ல குர்ஜப்னீத் கொண்டு வரலாம், ஒருவேளை உனக்கு ஆப்ஷனே இல்லைனா. பட் இவங்க பிரசாந்த் கிட்ட ஆப்ஷன்ல வச்சிருக்கனால எனக்கு இது ஓகேன்னு தோணுது. ஏன்னா உனக்கு என்ட்ரி பாயிண்ட் ஃபேக்டர்ல வந்துடும். உனக்கு டிஃபெண்ட் பண்றப்பதான் உனக்கு குர்ஜப்னீத் ரோல் ஜாஸ்தி இருக்கும். சேஸ் பண்றப்ப உனக்கு எக்ஸ்ட்ரா பேட் இருக்காது. ஆல்வேஸ் உனக்கு வந்து ஒரு பெரிய வேல்யூ தான். அதனால தான் நான் இதுக்கு ஓகேன்னு தோணுது. ஓகேடா, ஓகே. பட் ஒரு 8 பேட்ஸ்மேன்ஸ் ஓகேடா, 10 பேட்ஸ்மேன்ஸ் வந்து ரொம்ப அதிகம் தான். 2 பேட்ஸ்மேன் இல்ல இல்லடா. இப்போ ஜாஷ் இங்கிலீஷ் வந்து நேற்று பட்ட மாதிரி நினைச்சு பாரு. ஒரு வேலை நேற்று வந்து லக்கிலி ஓவர் டைமோட ஒரு எக்ஸ்ட்ரானரி டே பண்ணிட்டு ஜாஷ் இங்கிலீஷ் அண்ட் ஆல்சோ ரன் அவுட் மறக்கிற ரன் அவுட், அதுவுமே ஒரு மெயினானது. அது எதுவுமே நடக்கலன்னு வச்சுக்கோங்க. 240 ஆன் கார்ட்ஸ். அதுக்கே நான் ஒரு பாயிண்ட் சொல்றேன். அவங்க தூபேக்கு பதிலா பிரசாந்த் வீர் ஆடி இருந்தாங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு பவுலிங் ஆப்ஷன் கிடைச்சிக்கும். பிரசாந்த் வீர் அட்லீஸ்ட் ஒரு 2 ஓவர் ட்ரை பண்ணாங்க. அதுக்கப்புறம் பிரசாந்த் வீரை காணல. அதனால நான் பிரசாந்த் வீரை போட்டு தூபே நீ இம்பாக்ட்ல வச்சுக்கிட்டா தூபே ஆடி எப்படி நீ ஆடிடுவேன். சோ சேசிங் பர்ஸ்பெக்டிவ்ல நீ அப்படி பண்ணா உனக்கு பவுலிங் ஆப்ஷனும் கிடைக்கும். திங்க் பண்ணலாம். மேபி அவங்க பெர்முடேஷன் காம்படிஷன் தான் பண்றாங்க எல்ஹெச்னால. எஸ்ஆர்எச் ஓட கேம்ல தான் குரூஷியலா இருக்க போகுது. ஏன்னா அங்கதான் ஸ்ட்ராங்கஸ்ட் 11 ஆடணும். ஏன்னா அவங்க தான் வந்து டாப் 2 குவாலிஃபை கண்டென்ஷன்ல இருக்காங்க. பார்ப்போம். ஒரு லாஸ்டா ஃபைனல் டாஸ்ல முடிச்சிடலாம். ஸோ இதுக்கப்புறம் நமக்கான கேம் வந்து 3 கேம் அப்பல 1 கேம் அட் டைம். அதுக்கப்புறம் எல்எஸ்சியில் ஆட போறோம் லக்னா ஸ்டேடியம்ல. அதுவுமே இந்த மாதிரி 2 பேஸ்ட் தான் இருக்கும் போது விக்கெட். அண்ட் எஸ்ஆர்எச் ஜிடி இந்த 3 சீக்வன்ஸ்ல ப்ரியாரிட்டியில 1 2 3ல சொல்லி எந்த கேம் ரொம்ப இம்பார்ட்டன் சொல்லிட்டு இப்ப நம்ம கம்ஃபர்டபுளா 5th பிளேஸ்ல இருக்கோம். ஸோ நமக்கு 2nd 3rd போறது தான் வந்து நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா டாப் டீம்ஸ் கிரம்பிளிங்ன்றதுனால என்னென்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லு. ஓகே, என்ன கேட்டா எனக்கு எல்லா கேமே இம்பார்ட்டன்ஸ் தான்டா. பட் இந்த டைம்ல வந்து நான் எதுவுமே க்ளோஸ் அவுட் பண்ண முடியாது. ஸோ நான் வர்ற எல்எஸ்ஜி மேட்சை நான் இம்பார்ட்டன் தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த மேட்ச் ஜெயிச்சிட்டீங்கன்னா அவுட் ஆஃப் 2ல ஏதாவது 1 அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். வர்ற மேட்சே நம்ம போட்டுட்டு வந்தாலும் ஒரு மேட்ச் மாதிரி தான். இந்த மேட்ச் எல்லா மேட்சும் முக்கியமானதான். என்ன கேட்டா வர்ற மேட்ச் வந்து வர்ற மேட்ச் எல்லாத்துக்கும் முக்கியம். இந்த மேட்ச் ஜெயிச்சா எஸ்ஆர்எச் கூட வர்ற மேட்ச் முக்கியமான மேட்ச்.
எஸ்ஆர்எஸ் கூட தோத்துட்டா ஜிடி கூட வர ஜிடி மேட்ச் மஸ்ட் வின் கேம், நாக் அவுட் மாதிரி ஆயிடும். நாக் அவுட் மாதிரி ஸோ ஆயிடும். அதனால இந்த எல்எஸ்சி ஒன் கேம், அந்த எல்எஸ்சி கூட நம்ம திரும்ப வந்து என்னென்ன மிஸ்டேக் பண்ணாம போர்டு ரூம் போயிட்டு இங்கிலீஷ் அடிக்க விடக்கூடாது. ஏன்னா இங்கிலீஷ் வந்து அடி பெருக்கு திருப்புவார் கண்டிப்பா. அவரோட இம்பாக்ட் நான் சொன்னேன் லாஸ்ட் டைமே, கம்மி ரேட் கிடைச்சா கூட எடுத்து போடுங்க, கேகேஆர்லாம் எடுத்து போடலான்னு சொன்னேன். ஆனா அவங்க பரவாயில்ல யூஸ் கேட்கல. பண்றாங்க. ஆமா, நான் இங்கிலீஷா செம பிளேயர், அவர் எல்லாமே அடிப்பார், பவர் பிளேக்கு ஏத்த பிளேயர் அவர்லாம். ஸோ அதனால அவர்லாம் விக்கெட் எடுத்து இன்னும் கொஞ்சம் கண்டெயின் பண்ணணும், சீக்கிரமா கண்டெயின் பண்ணி அந்த மேட்ச் ஜெயிக்கணும்னு பார்க்கலாம். எஸ்ஆர்எஸ் கூட நல்லா ஃபைட் பண்ணலாம்டா, எஸ்ஆர்எச்சுமே ஜெயிக்கக்கூடிய team. சேப்பாக்கல அதுதான் வந்து எக்ஸைட்டடா இருக்கு. சேப்பாக்கல இங்க ஆடுறதுனால ஆமா, நம்ம என்ன மாதிரி பிச்சஸ் கொடுக்க போறோம்ன்றது, ஏன்னா அந்த லாஸ்ட் ஹோம் ஒரு மாதிரி டைப் 6 ஒரு மாதிரி அந்த மாதிரி அந்த மாதிரி டூ பேஸ்ட் விக்கெட் கொடுத்தானா பெட்டரா இருக்கும். மும்பைக்கு வந்து கொடுத்த ஜிடிக்கு ஒரு பிச் கொடுத்தாங்க பாரு, நம்ம போய் மோசமானமே அந்த மாதிரி பிச்சை கொடுத்து அவங்கள வந்து டெஸ்ட் பண்ணோம். ஏன்னா மேபி அவங்க வந்து பேட் அந்த பால் வரணும்ன்றப்போ அதை கொஞ்சம் ஹேண்டில் பண்ணி அந்த கேம் தான் வில் டிசைட். அந்த கேம் நம்ம சிஎஸ்கே வின் பண்ணா நம்ம பிளே ஆஃப் போவோம், அந்த கேம் நம்ம தோத்துட்டா பிளே ஆஃப் போக மாட்டோம். அதுதான் வந்து ஃபைனல். பாப்பா என்ன நடக்குது. அதுதான் அதேதான். ஸோ இந்த பக்கெட்டிங்க நமக்கு லைட்டா பண்ணிட்டு குர்ஜாபத் உள்ள வந்து நம்பர் 4ல பிரதர்ஸ் தூபே வந்து பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. அந்த இந்த டீம் சூப்பரா இருக்கிறாங்க, சூப்பரா தான் இருக்கு. இது சேஞ்ச் எல்லாம் பண்ண வேணாம். ஆமா, உங்களுக்கு இதெல்லாம் சொல்லிடுறேன், போய் விட்டு திருப்பு போட்டு அடி. ஏன்னா சிஎஸ்கே 90 அடிப்பாங்களா பவர் பிளேல, இதே கொஸ்டின் நான் கேட்டேன். இப்போ 97 ஒரு ஸ்டேட்மெண்ட் இது மாதிரி. அகைன் இப்பயே சொல்றேன், உருள் பட்டேல் வில் நாட் பி கன்சிஸ்டன்ட். ஏன்னா எல்லா பாலும் அடிக்கிறார், எல்லா பாலும் வீசுறாரு. ஸோ டெஃபினட்டா கன்சிஸ்டன்ட் இருக்க போறது கிடையாது. ஆனா அவர்கிட்ட இருந்து வர 1-2 6 கூட இம்பாக்டா இருக்கும். அதுதான் நான் சொல்ல வரேன். டபுள் எக்ஸ் வரதான் உனக்கு. பிரியான்ஸ் ஆடியா, வைபவ் சூரியவன்ஷா கன்சிஸ்டன்ட் இந்த சீசன் கன்சிஸ்டன்டா இருக்காரு. பட் ஆனா அவரை எதிர்பார்க்க முடியாது. வந்தா 6 நல்ல ஒரு இம்பாக்ட் 75-4-2 போய் இறக்கிடுவார் நம்மள. இல்லையா 60-4-2 எங்க விட்டாலும் நமக்கு கிடைக்கிற அளவு லாபம் அவர்கிட்ட, அவ்வளவுதான். அதான் நான் ஃபைனல் தாட் சொல்ல முடிச்சிடுறேன். நம்ம சிஎஸ்கே ஜெயிக்கணும், சிஎஸ்கே பிளேயர்ஸ் விட பண்ட் தான் ரொம்ப ஆசைப்பட்டார் போல இருக்கு. நிறைய பிளண்டர்ஸ் பவுலிங் ரொட்டேஷன்ஸ்ல பண்ணாரு. பிரின்ஸ் யாதவ் ஏர்லியா டிப்ளாய் பண்ணது ஓகே. பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பெனல்டிமேட் ஓவருக்காக கடைசி 2 ஓவர் வச்சிருந்திருக்கலாம், அந்த மாதிரி யோசிச்சிருந்திருக்கலாம். ஷபாஷ் அகமத் நல்லா போட்டிருந்தப்பயே டப்புன்னு ஸ்டாப் பண்ணிட்டாரு. கடைசி ஓவர் வந்து நான் நினைச்சேன் கண்டிப்பா ஏடன் மக்கரம் தான் கொடுக்க போறான். ஷபாஷ் அகமத் தான் நல்லா ஒரு கேம்ல எடுத்து ப்ராப்பர் பவுலருக்கு கொடுத்துக்கலாம். ஏடன் மக்கரம் ஒரு ஓவர்ல 25 ரன் எல்லாம் கொடுத்துருக்காரு. அப்படியும் நம்பிக்கை வச்சு ஃபைனல் கொடுத்ததெல்லாம் வந்து ஒரு பெரிய பிளாண்டரே. தேங்க்ஸ் பண்ணிட்டு அதே மாதிரி அடுத்த மேட்ச் 2 பாயிண்ட் கொடுத்துட்டீங்கன்னா எப்படி இங்க எலிமினேட் ஆயிட்டீங்க, பாப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அவ்வளவு லைட்டா எடுத்துக்க முடியாது, பட் தேல் ஃபைட் பேக், அது மாதிரி ஷோர். ஓகே, ஸோ இன்னைக்கு ஒரு எக்ஸைட்டிங்கான மேட்ச், பஞ்சாப் வர்சஸ் டிசி. ஸோ டிசி அவ்வளவுதான், ஆல்மோஸ்ட்ல கம்ப்ளீட்லி எலிமினேட்டட். ஸோ பிபிகேஎஸ்க்கு ஒரு சான்ஸ் இருக்கு, அவங்க ஜெயிச்சாங்கன்னா திரும்ப டாப் ஆஃப் த டேபிள் போக வாய்ப்பு இருக்கு. பிபிகேஎஸ் அவங்க 11 பிடிச்சே ஆகணும் காம்பினேஷனை. சஹல் நான் மிடில் ஓவர்ல போடுறதுக்கு ஆளே கிடையாது. ஹர்ப்ரீத் பிரார் வந்தே ஆகணும். அதை அவங்க எப்படி அப்டேட் பண்ண போறாங்கன்னு தெரியல. அண்ட் சஷாங்க் சிங் அண்ட் ஷெட்கே இவங்க எல்லாமே ஆடணும். அண்ட் பவர் பிளேல அவங்களோட அந்த 2 ஓப்பனர்ஸோட இம்பாக்ட் அந்த 4 மேட்சா இல்லை. 4 மேட்சா இல்லாதோடனே அவங்க தோக்குறாங்க. பிரியான் ஷாரியா அண்ட் பிரப்சிம்ரன் அவங்க அடிக்காம இருந்த உடனே இவங்களும் தோத்துட்டே வர்றாங்க. ஸோ அதெல்லாம் மாத்தி அமைச்சா நல்லா இருக்கும். இல்லைன்னா பிபிகேஎஸ் மைட் பி அவுட் ஆஃப் தி டாப் 4 கூட சான்சஸ் இருக்கு. பிபிகேஎஸ் வந்து கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்கு. என்ன அட்வான்டேஜ்னா அவங்க வந்து இந்த கான்டெஸ்ட்ல இருக்க யாரு கூட ரன் ரேட்டுக்கு சண்டை போட தேவையில்ல, ஏன்னா ஆட் பாயிண்ட்ல இருக்காங்க. சோ அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்கிறதுனால இப்ப டிசி இந்த கேம் ஜெயிச்சிட்டாங்கன்னா பயங்கர டைட் கான்டெஸ்ட். டிசி வந்து ஒரு ஸ்பாயிலராகவே மாறிடுவாங்க. சோ அந்த 5 பிளேஸ்ன்றது ரொம்ப ஓப்பன் அப் ஆயிடும். சோ அதுக்கப்புறம் பஞ்சாப்க்கு யார் கூட மேட்ச் இருக்குன்னா, இப்ப நாட் ராங் ஆர்சிபி கூட ஒரு மேட்ச் இருக்கு, எஸ்ஆர்எச் கூட ஒரு மேட்ச் இருக்குன்னு நினைக்கிறேன். சோ அந்த 2 கேமுமே வந்து எனக்கு ரொம்ப டைட் ஆயிடும்ன்றப்போ பஞ்சாப்க்கு இது மஸ்ட் வின் கேம். இந்த கேமுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா வின் பண்ணிட்டா மேல போய் உட்காந்துக்கலாம். அந்த 2 கேம் ஏதாவது ஒரு கேம் வின் பண்ணாலே போயிடலாம். சோ அது அந்த பேசிஸ்ல பாக்குறப்போ இது பஞ்சாப்க்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிசியை விட. ஒருவேளை டிசி ஜெயிச்சிட்டாங்கன்னா கம்ப்ளீட்டா அவங்க வந்து பஞ்சாபோட பார்ட்டியை ஸ்பாயில் பண்றாங்கன்னு அர்த்தம். ஃபியூச்சர்ல மேபி அவங்க தோத்துட்டாங்க, ஏதாவது எஸ்ஆர்எச் கூட தோத்துட்டாங்க, ஆர்சிபி தோத்துட்டாங்கன்னா சோ அந்த அவங்க எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. சோ ஏர்லியா எக்ஸ்போஸ் ஆனது பெட்டர். பிகாஸ் இந்த கேம்ல கரெக்ட் பண்ணி பிளே ஆஃப்ல கரெக்டா போலாம். சோ எப்படி நடக்குதுன்னு பாப்போம். ஏன்னா ஸ்ரேயஸ் ஐயர் வந்து T20 கேப்டன் ஆக போறான்னு பேசிட்டு இருக்காங்க. சோ இந்த கேம்லாம் வின் பண்ணி கப் அடிச்சா மட்டும்தான் தென் யூ வில் சீல் த பிளேஸ். இல்லைன்னா மறுபடியும் ஸ்ட்ரைக்கிட்டே கொடுத்துருவாங்க. சோ அது தாட் ப்ராசஸ் கண்டிப்பா ஸ்ரேயஸ்க்கு மண்டையில இருக்கும். ஓகே, சரி, இதோட நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ மக்களே.